இன்றைய தினம் ஒரு சுவடுகளில் மறுபடியும் உங்களுடைய மனக்குழப்பத்தெல்லாம் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஈடுபடுறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஆதிசேனம் எதை சொல்ல ஆசைப்படுதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மனமே உங்களுக்கான தெளிவான ஒரு உரையை கொடுக்குங்க. அந்த தெளிவான உரை யார் என்பதை மட்டும் கண்டுபிடிக்க இந்த மனதின் ஆசான் யாரோ அவர் தான் உங்களுக்குள் இருந்து இந்த மனமாய் செயல்படுவாருங்கிறத புரிஞ்சுக்கலாங்க. எப்பொழுதெல்லாம் உங்களுள்ளிருந்து வெளிப்படும் முழு துருவங்களில் நான் என்ற கொள்கையில் இந்த மனமாய் இருந்தால் அந்த மனம் வீசும் குருவே உங்களுக்குள் இருந்து மறுமணமாய் வீசுவாருங்க. இந்த நறுமணமும் சரி, உங்களுக்குள்ள ஏற்படுற மறுமணமும் சரி, உங்களை யார் என்பதை காண்பிக்க 3 துருவங்களை காட்டினா போருங்க. முதல் துருவம் உங்களில் இருந்து வெளிப்படுவது, இரண்டாவது துருவம் அதிலிருந்து கேள்வி, அதிலிருந்து உங்களுடைய ஆச்சரிய பீடம், அதிலிருந்து நீங்க எதை உணர்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. மூன்றாவது தான் உங்களையே அது எந்த அளவுக்கு கொண்டு போகுதோ, அதில் நீங்க எந்த அளவுக்கு பயணிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய வெற்றி தான் அதனுடைய இருப்பிடமாய் இருந்தால் அதுவே உங்களுக்கான ஞானபீடமாய் அமையுங்க. இப்பொழுது மனமே மறுமுறை என்னை ஆராய சொல். உன்னுள் இருப்பது நான் என்றால் என்னை நீ ஏற்றுக்கொள். உன் மனம் முழுமையுள் நான் மூழ்கி விடுவேன். இந்த எண்ணமே என் குருவாய் இருக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.